சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை மாலை 6:30 மணியளவில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அரசு தலைமை கொறடா அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். குறிப்பாக நாளைய தினம் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்றது. இதனையொட்டி நாளை சட்டமன்றம் கூடுகின்றது. இதனைத் தொடர்ந்து நாளை மாலை 6:30 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் என்பது நடைபெறுவதாக தற்பொழுது அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு பங்கேற்க வேண்டும், செயலாற்ற வேண்டும், அதே போல பட்ஜெட் மீதான விவாதங்களில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பது, மீண்டும் சட்டமன்றம் தற்பொழுது கூடியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் தங்கள் தொகுதியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து அவையில் முன்வைத்து அதற்கான தீர்வுகளை பெறுவது உள்ளிட்ட இந்த கோரிக்கைகள், இந்த அம்சங்கள் தொடர்பாக நாளை தினம் நடைபெறக்கூடிய சட்டமன்ற ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார். குறிப்பாக இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்பது மற்றும் ஏற்கனவே தொகுதி சார்ந்து திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, அது சார்ந்து இந்த முறை எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கோரிக்கைகளாக முன்வைத்து பேச வேண்டும், அதற்கான தீர்வுகளை பெற வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். நாளை தினம் சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.